வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கோரிப்பாளையம் தர்காவை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிகவும் பழமையான தர்காவாக இந்த கோரிப்பாளையம் தர்கா கருதப்படுகிறது. இங்கு வந்தால் மனநோய், பேய் பிடித்திருத்தல் போன்ற பிரச்சனைகள் விலகும் என கூறப்படுகிறது. இந்த தர்கா மதுரையில் கோரிப்பாளையம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மதுரையில் இருக்கும் மிகப்பெரிய தர்காக்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த தர்காவில் அதிசயமாக கருதப்படுவது இங்கு 2 மதுரை சுல்தான்களின் கல்லறைகள் உள்ளன. மதுரையில் பாண்டியர்களை துரத்தி அடித்துவிட்டு மதுரையில் இஸ்லாமிய மதத்தை பரப்ப இந்த மதுரை சுல்தான்கள் வருகிறார்கள். இவர்களின் கல்லறைகள் இந்த தர்காவில் அமைந்துள்ளது. இந்த 2 மதுரை சுல்தான்களின் பெயர்கள் சுல்தான் அலாவுதீன் மற்றும் சுல்தான் ஷம்சுதீன் என்பதாகும். மேலும் கண்களுக்கு தெரியாத ஒரு கல்லறை இந்த கோரிப்பாளையம் தர்காவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இது இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை பரப்ப வந்த சுல்தான் ஹபீபுddin உடையது என கூறப்படுகிறது. இந்த கோரிப்பாளையம் தர்காவில் உள்ள கல்லறைகளை மதுரை நாயக்க மன்னரான திருமலை நாயக்கர் கட்டினார். ஆனால் இந்த கோரிப்பாளையம் தர்கா மதுரையில் பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்திலேயே இருந்துள்ளது. இதற்கு சான்றாக இந்த தர்காவில் ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. இந்த கல்வெட்டின்படி மதுரையை ஆட்சி செய்த கூன் பாண்டியன் என்ற மன்னர் மதுரையில் உள்ள இந்த கோரிப்பாளையம் மற்றும் அதை சுற்றி உள்ள 6 ஊர்களின் நிலங்களையும் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. பிறகு மதுரையில் நாயக்கர்களின் ஆட்சியின் போது இந்த கோரிப்பாளையம் நிலத்தை பற்றிய சர்ச்சை எழுகிறது. இந்த கோரிப்பாளையம் நிலம் யாருக்கு சொந்தமானது என்பதை பற்றி விசாரிக்க அப்போதைய மதுரை நாயக்க மன்னரான வீரப்ப நாயக்கர் தனது ஆட்களிடம் கட்டளையிடுகிறார். பிறகு பாண்டிய மன்னரான கூன் பாண்டியன் கோரிப்பாளையம் நிலத்தையும் அதனை சுற்றி இருந்த 6 ஊர்களையும் கோரிப்பாளையம் தர்காவை நிர்வகிக்கும் முஸ்லிம்களுக்கு வழங்கியிருந்த செய்திகள் மற்றும் பத்திரங்கள் மதுரை நாயக்க மன்னருக்கு கிடைக்கிறது. இதன் அடிப்படையில் 1573ஆம் ஆண்டில் மதுரை நாயக்க மன்னரான வீரப்ப நாயக்கர் இங்குள்ள முஸ்லிம்களுக்கு பாண்டிய மன்னர் கொடுத்த நிலம் அவர்களிடமே இருக்கட்டும் என ஒரு கல்வெட்டை வைக்கிறார். இந்த கோரிப்பாளையம் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட 6 ஊர்களை பறிப்பவர்கள் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவத்தை செய்ததற்கு சமம் என அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டது. இன்றும் ஓமன் நாட்டில் இருந்து வந்த முஸ்லிம்களே இந்த கோரிப்பாளையம் தர்காவை நிர்வகித்து வருகின்றனர். கோரிப்பாளையம் தர்கா மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் காட்சி தருகிறது. இந்த தர்காவில் உள்ள குவிமாடம் 21 மீட்டர் அகலமும் 6.1 மீட்டர் உயரமும் கொண்டது. இதன் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இதன் குவிமாடம் ஒரே பெரிய கல்லினால் செதுக்கப்பட்டது ஆகும். கோரிப்பாளையம் தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் தங்களின் பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்கிறார்கள். பலர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பேய் பிடிப்பவர்களை குணப்படுத்த இங்கு அழைத்து வருகிறார்கள். கோரிப்பாளையம் தர்காவில் இறந்த சூஃபிகளுக்காக அவர்களின் கல்லறையில் கந்தூரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது பல பொதுமக்கள் கோரிப்பாளையம் தர்காவிற்கு கூட்டமாக வருவார்கள். மிகவும் பழமையான இந்த கோரிப்பாளையம் தர்கா பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. இந்த வீடியோ கோரிப்பாளையம் தர்காவை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.